ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜிஸ் டெலிகசி. இன்றைக்கி ஒரு யம்மியான ஒரு மலாய் கோஃப்தா கறி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பஞ்சாபி டிஷ்ஷுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு கோஃப்தா கறி செய்கிறது தனியாகவும் கோஃப்தா செய்கிறது தனியாகவும் நான் உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது ரோட்டி நானோடலாம் சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஆயிலோட வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கடையிலலாம் பார்த்திங்கன்னா பட்டர் இல்லை கீல தான் போடுவாங்க. பட் நம்ம ஆயில் தான் போட்டிருக்கோம். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை வதக்குறோம். கூட தக்காளியும் போட்டுட்டேன். தக்காளி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் இது நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால கொஞ்சம் அடி பிடிக்கலாம். ஸோ லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இதோடு கூட கேஷ்யூ நட்ஸ் எகெயின் ரெஸ்டாரண்ட்டில் நிறைய போடுவாங்க. நம்ம ஒரு 5-6 போட்டால் போதும். இதுவே செம்ம ரிச்சாக இருக்குங்க. இது ஒரு ஸ்வீட் பேஸ்ட் டிஷ் தான். ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறின பின்னாடி மிக்சியில் இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஸோ எகெயின் இப்போ கொஞ்சோண்டு பட்டர் போட்டிருக்கேன். கூட ஆயிலும் ஊற்றிட்டேன். இப்போ தான் நம்ம ஸ்பைஸ் போட போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஜீரகம் எல்லாமே போட்டுருவோங்க. சோம்பு போட மாட்டோம் நார்த் இண்டியன் டிஷ்க்கு. சீரகம் தான் போடுவாங்க அவங்க. இதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் அந்த பட்டர்லேயே அது வதங்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூட கரம் மசாலாவும் போட்டுட்டேன். ஆனால் பி கேர்ஃபுல், சிம்மில் தாங்க வைக்கணும், இல்லைன்னா பேர்ன் ஆயிரும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாக பட்டரி டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் வடிகட்டி தாங்க ஆட் பண்ணணும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா போடலாம், பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப சாஃப்டாக வெல்வெட் மாதிரி இருக்குங்கிறதுனால நம்ம யூஸ்வலி இதை வடிகட்டி தான் ஆட் பண்ணுவோம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்திங்கன்னா நம்ம வடிகட்டி போட்டுடலாம். பாருங்கள், இந்த ரெசிடியூ கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த கிரேவி நல்லா கொதித்து வரட்டும். சால்ட்டும் போட்டுட்டேங்க. அது பார்த்திங்கனாவே தெரியும் பாருங்களேன், ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போவே சூப்பர் ஃப்ளேவராக இருக்குங்க. கசூரி மேத்தி அவங்க நார்த் இண்டியனுக்கு இதெல்லாம் இல்லாமல் செய்யவே மாட்டாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இது மலாய் கோஃப்தா கறிங்கிறதுனால கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் போடணும். வேறு வழியே இல்லை, இது போட்டால் தான் நல்லாயிருக்குங்க. தெரியுதுங்களா அந்த டெக்ஸ்சர் எப்படி மாறிட்டு வருது பாருங்களேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கோஃப்தா பால்ஸ் இன்க்ரீடியண்ட் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள். பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு மெயின் உருளைக்கிழங்கு தாங்க. நல்லா வேக வச்சுட்டேன். ஒரு பவுலில் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. கோஃப்தா அதுதாங்க. இப்போ கட்லெட்லாம்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாய்க்கப்படும், பட் இது வரவே வராது. அதேமாரி பன்னீர் எடுத்துருக்கோம். பன்னீரை நல்லா துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். பச்சை மிளகாய் போட்டுட்டோம். கொத்தமல்லி, கண்டிப்பாக கொத்தமல்லியெல்லாம் செம்ம ஃப்ளேவர் கொடுக்குங்க. இது நட்ஸு நம்ம ஸ்டஃப்பும் பண்ணலாம், இல்லை இந்த கோஃப்தாலியே கூட போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுறோம். சால்ட்டும் போட்டுக்கிறோம். அந்த உருளைக்கிழங்கு பைண்டிங்க்கு கொஞ்சமாக மைதாவும் போட்டுக்கிறோம். மைதா இல்லை கார்ன்ஃப்ளவர் எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிடுறோம். அது கையில் கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த மாவு போட்டுறோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுது. சால்ட் அண்ட் சில்லி போதுமான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இது நல்ல ஒரு பால் மாதிரி உருட்டுறோம். இப்போ ஸ்டஃப் பண்ணணுன்னா இந்த டைமில் நீங்கள் உள்ளே கட் பண்ண நட்ஸை ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி மூடிடலாம். இல்லைன்னா நான் போட்ட மாதிரி அந்த கோஃப்தாலியே பொடியாக கட் பண்ணி நீங்கள் எல்லா நட்ஸும் போட்டுக்கலாம். அது இன்னும் ஈஸிங்க. ஸோ எல்லாமே உருட்டிட்டோம். இது மெயின் என்னென்னா ரொம்ப ஹாட்டான ஆயிலில் போடக்கூடாதுங்க.
இது பாருங்கள், ப்ளெயின் மைதாவில் வந்து அது புரட்டுறேன். ட்ரையாக இருக்க மைதா மாவு அப்படியே புரட்டி மீடியமான ஹாட் ஆயில், நம்ம குலாப் ஜாமுன்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயில் இருக்கணுங்க. ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா மேலே கருகி போயிடும், உள்ளே வெந்தே இருக்காது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ட்ரை ஃப்ளாரில் உருட்டிட்டு போட்டால் அந்த கிறிஸ்பினஸ் வரும். நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது அப்படி கூட சாப்பிட்லாங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். நமக்கு மைதாவில் டிப் பண்ணி அப்புறம் ரஸ்கில் போட்டு அந்த வேலைலாம் எதுவுமே இல்லை பாருங்கள். இப்போ கோஃப்தா பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்துடுறோம். நம்ம சூடான கோஃப்தா கறி எடுத்து அப்படியே மேலே போடுறோங்க. நம்ம சர்வ் பண்ணும்போது அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறது இந்த கிரேவியில் நல்லா ஊறி செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக மேலே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக போடுறோம். அண்ட் கசூரி மேத்தி, கொத்தமல்லி அதுவும் கண்டிப்பாக நம்ம மேலே போடுறோம். இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து அந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டு இது மசாலாதார் மலாய் கோஃப்தா கறியாக நான் செஞ்சுருக்கேன். இது சப்பாத்தி, பூரி, நான், ஃபுல்கா, ரோட்டி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், இன்க்ரீடியண்ட்டை வந்து நான் திருப்பி இன்னொரு தரம் போட்டிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இது அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கா என்னங்கிறது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய்.